எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு பேசப் போற டாபிக் வந்து தூக்கமின்மை பிரச்சனைக்கான தீர்வுகள். அத பத்தி பேசப் போறேன். ஹவ் டு கெட் ரிலீஃப் ஃப்ரம் இன்சோம்னியா. அதான் வந்து இன்னைக்கு டாபிக்கு. வெல்கம் டு தமிழ் சித்தர் சேனல். திஸ் இஸ் வெங்கடேசன். வெல்கம் எவரிபடி. தூக்கம்ன்றது பார்த்தீங்கன்னா, மத்த மைண்டோட கான்ஷியஸ் ஸ்டேட் மாதிரி ஒன் ஆஃப் த ஸ்டேட். தூக்கம்ன்றது வந்து மைண்டோட ஒரு ஸ்டேட்டு. அது மாரி கனவு இருக்கு, நனவு இருக்கு, துரியம் இருக்கு, துரியாதீதம் இருக்கு, தூக்கம் இருக்கு. இந்த மாரி பல ஸ்டேட் இருக்கு. பொதுவா தூக்கமின்மை வந்து சின்ன வயசுல வந்து ஏற்படுறது கிடையாது. நம்ம வயதாகி வளர வளர வயதாகும்போது இந்த பிரச்சனைகள் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆ இது வந்து என்னுடைய பர்சனல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் பேசுறேன். பொதுவாகவே மனிதர்கள் எல்லோரும் வளர்ந்து வரும் பொழுது, ஜென்ரலா எல்லாருமே தனது ஊன் உடல்னா இந்த உடல். இப்போ நம்ம இருக்கிற இந்த பாடி இருக்கு இல்லையா? அந்த பாடியில அத வந்து ஒளி உடலா, இது வந்து ஒபேக்கு. அத வந்து டிரான்ஸ்பரண்ட் பாடியா மாத்துறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சும் நடக்கலாம். இல்ல அது அவங்களுக்கு தெரியாமலும் நடக்கலாம். இது வந்து 100% ஒளி உடலா மாத்திட்டோம் அப்படின்னா, அந்த மாரி மாத்த முடியாது 100% ஒளி உடலா. ஆ சில மகான்களால் முடிஞ்சிருக்கு. நம்மளும் பொதுவாக எல்லா மக்களும் எல்லாருமே வந்து ஊன் உடலை வந்து ஒளி உடலாக தான் தனக்கு தெரிஞ்சோ இல்ல தெரியாமலோ வந்து மாத்தி வச்சுட்டு இருக்காங்க. அந்த மாரி நடக்கும் பொழுது வந்து இந்த ஒளி அணுக்களானது வந்து நம்மளுடைய உடம்புலயும், மூளையிலயும் வந்து வேகமாக பயணிக்கும். ரொம்ப அதிவேகத்தில பயணிக்கும். அந்த மாரி ஒளி அணுக்கள் வந்து அதிக வேகமாக பயணிக்கும்போது, நம்ம உலக விஷயங்கள்ல ஈடுபடும்போது, உலக விவகாரங்கள்ல ஈடுபடும் பொழுது, இந்த தூக்கமின்மை என்ற பிரச்சனை வந்து பொதுவாக வந்து வரும். இது வந்து நம்ம கண்ட்ரோல்குள்ள இருந்ததுன்னா, நம்மளுக்கு தூக்கம் நல்லா வந்துரும். எப்போ இது கண்ட்ரோல வந்து மீறி போதோ, அப்போ வந்து நம்மளுக்கு தூக்கம் வராது. எல்லோருமே பொறக்கும்போது வந்து இந்த ஸ்பேஸ்ன்றது வந்து வெட்டவெளி. வெட்டவெளியில வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து நம்ம பொறக்குறோம். இந்த பொறக்குற இடம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுபடும். ஒருத்தர் வந்து வெட்டவெளின்றது ரொம்ப பெருசு. அத கடக்கிறதுக்கு தான் நம்ம ட்ரை பண்றோம். அது போன பிறவில எந்த இடத்துல கடந்தோமோ, அந்த இடத்துலருந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு அடுத்த பிறவில திரும்ப வந்து எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணணுமோ, அதுக்கு அடுத்தபடி அங்க ட்ராவல் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது கடைசி நிலை வந்து முக்தி அல்லது மோட்சம் கிடைக்குது. அதோட வந்து அது எண்ட் ஆயிடுது. பிறவி கணக்கு வந்து முடிஞ்சிடுது. இந்த மாரி நம்ம வெட்ட வெளியில பொறந்து வந்து நம்ம ட்ராவல் பண்ணிக்கினே இருக்கிறோம். ட்ராவல் பண்ணி நம்மளுடைய ஆன்மா வந்து ட்ராவல் பண்ணிக்கினே இருக்குது. அந்த டைம்ல வந்து ஒளி வந்து நமது உடம்பு ஃபுல்லா பரவ ஆரம்பிக்குது. வியாபிக்கத் தொடங்குது. இது நெகட்டிவா போச்சுன்னா, நமது மூளையில வந்து ஒளி அணுக்கள் தொடர்ந்து ஓடிக்கினே இருக்கும். வெட்ட வெளியில நம்ம ஏதோ ஒரு இடத்துல பொறக்குறோம். எந்த இடத்துக்கு ஏத்த மாரி ஒவ்வொரு மதிப்பும் மாறுபடும். அந்தந்த இடத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு மதிப்பு. உண்மையிலேயே அந்த மாரி மதிப்பு கிடையாது. நம்மளா தரதாவும் நெனச்சுக்கலாம். இல்ல இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த வெட்ட வெளியில இடத்துக்கு இடம் மாறுபடுறதுனால, இப்போ நான் மயிலாப்பூர்ல பொறந்தேன்னா, போன பிறவில வந்து காஞ்சிபுரத்தில பொறந்தேன். இந்த பிறவில வந்து மயிலாப்பூர்ல பொறக்கிறேன். அப்படின்னா, போன பிறவில நான் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணேன். இப்போ இந்த பிறவில வந்து எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண போறேன். அதுக்கேத்த மாரி என்னுடைய வளர்ச்சி, வீழ்ச்சி எல்லாமே இருக்கும். நான் யார சந்திக்க போறேன், இல்ல வந்து என்னென்ன பண்ண போறேன், எல்லாமே வந்து ப்ரீ டிட்டர்மைன்டு. ஸோ, அதுக்கேத்த மாரி வளர்ச்சி, வீழ்ச்சி இருக்கும். ஸோ, இந்த வ இடத்தோட மாறுபாட்டால தான் வந்து நெறைய நம்மளுக்கு பிரச்சனைகள்னா இடத்தோட மாறுபாடு தான். ஒருத்தருக்கு கிடைக்கிறது நம்மளுக்கு கிடைக்கல. அவருக்கு எல்லாமே திறமை நல்லா இருக்கு. நம்மளுக்கு அந்த அளவு திறமை இல்ல. இது எல்லாமே இடத்தோட மாறுபாட்டால தான். இந்த இடத்தோட மாறுபாடு வரும்போது, நம்ம இன்னைக்கு அவருக்கு கிடைக்கும், நாளைக்கு நம்மளுக்கு கிடைக்கும். அவ்வளோதான் அதில இருக்கிற பேசிக் டிஃபரெண்ட்டு. ஸோ, இந்த வெட்ட வெளியில நம்ம டிராவல் பண்ணும்போது,
நம்மளுடைய உடல் அணுக்கள், ஊன் அணுக்கள் வந்து ஒளி அணுக்களாக மாறும். ஒளி அணுக்களாக தானாவே மாறும். ஏதாவது ஒரு பிரிவில வந்து அது 100% ஒளி அணுக்களா மாறும். அதோட நம்ம வந்து ஒளியில வந்து பிரபஞ்ச ஒளியில வந்து நம்ம கலந்துர்றோம். ஸோ இந்த மாரி ஒளி அணுக்கள் அதிகமாகும்போது, நம்ம அதே சமயத்தில உலக விவகாரங்கள், அ ஒரு வேலையா இருக்கலாம், இல்ல வந்து வீட்டு சம்மந்தமான காரியமா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது இருக்கலாம். அந்த மாதிரி உலக சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபடும்போது, மற்றும் இந்த ஒளி அணுக்கள் அதிகமாகும்போது என்ன ஆகும்னா, அது நெகட்டிவா போச்சுன்னா, நம்மளுக்கு தூக்கம் வந்து வராது. சுலபத்தில வராது. நம்ம உடம்புன்றது வந்து பேசிக்கா பார்த்தீங்கன்னா, 2 வகையான பொருட்களால் ஆனது. ஒண்ணு வந்து ஜடம், 2வது வந்து கான்ஷியஸ். ஜடத்த வந்து புருஷன் அப்டின்னுவாங்க. சாரி, ஜடத்த வந்து பிரகிருதி அப்டின்னுவாங்க. கான்ஷியஸ் வந்து புருஷன் சொல்லுவாங்க. இது 2ம் ஒண்ணா சேர்ந்த சேர்க்கை தான் வந்து இந்த உடம்பு. அப்படி இருக்கும்போது, ஒளி அணுக்கள், ஊன் அணுக்கள ஒளி அணுக்களா மாத்தும்போது, பிரகிருதி ஆகிய ஜடம். ஜடம்னா இந்த இடத்துல மனசு, இல்ல காலம், அப்படி இல்லன்னா வந்து மாயாசக்தி அது மாரி சொல்லிக்கலாம். அது வந்து நம்பளுக்குள்ள ஒடுங்க ஆரம்பிக்கும். இது வந்து பாசிட்டிவ்ல போச்சுன்னா, தியானம் அதிகமா வரும். இல்லன்னா உயர் உணர்வு நிலைக்கு போகும். அப்படி இல்லன்னா வந்து நிஷ்டை கைகூடும். பாசிட்டிவா போச்சுன்னா. இதே நெகட்டிவா போச்சுன்னா தூக்கம் வராது. தூக்கம் வராதது மட்டும் இல்லாம கொந்தளிக்கும் எண்ணங்கள் வந்து அதிகமா இருக்கும். இத பண்ணணும், அத பண்ணணும். ரொம்ப அக்ரெசிவா திங்க் பண்ணுவாங்க. இப்ப இத எப்படி ரெக்கவர் பண்றது? எப்படி வந்து நம்ம வந்து நல்லா நல்ல தூக்கம் பெறுவது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சொல்யூஷன் என்னன்னா, உங்களுடைய கான்ஷியஸ் லெவல வந்து ஷிஃப்ட் பண்ணணும். அதாவது அது ஒரு டெக்னிக் இருக்கு. 2வது வந்து ஒலி அணுக்கள் வந்து ரொம்ப அதிகமா நெகட்டிவா அதிகமா டிராவல் பண்ணாமலயும், அதே டைம்ல நெகட்டிவா ரொம்ப லோவும் போகாம. நெகட்டிவா லோவும் போகாமன்னா, சார்ஜ் வந்து கம்மியாகாம பார்த்துக்கணும். சார்ஜ் கம்மியாயிடுச்சுன்னா, உடம்பு படுத்துரும். நோய் வரும், வேற மற்ற விளைவுகள் வரும். ரொம்ப சார்ஜ் கம்மியாயிடுச்சுன்னா. ரொம்ப சார்ஜ் அதிகமா போயிடுச்சுன்னா, அது 2மே நெகட்டிவா இருக்கும்போது, வேற வேற பிரச்சனைகள் தரும். பாசிட்டிவா இருந்தா ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஸோ கான்ஷியஸ் லெவல்ல வந்து ஒலி அணுக்கள் வந்து அதிகப்படியா நம்ம வந்து அதாவது இந்த புருஷனுக்குள்ள பிரகிருதி ஒடுங்குது, மனம் ஒடுங்குது இல்லையா? அத வந்து பாசிட்டிவா கன்வெர்ட் பண்ணிக்கணும் முதல் விஷயம். 2வது வந்து அந்த ஒடுக்கு நிலைய வந்து அதிகரிக்கவும் கூடாது, ரொம்ப கம்மியாவும் இருக்கக்கூடாது. ஒரு மிதமான வேகத்தில வச்சுக்கணும். அது எப்படி மிதமான வேகத்தில வந்து நம்பளுடைய மனதோட ஒடுக்கு நிலைய மிதமான வேகத்தில வச்சுக்கிறதுன்னா, ஆ ஜென்ரலா நம்ம தியானம் பண்ணும்போது இந்த நிலை நம்பளுக்கு கை வரலாம். இல்லன்னா சில பிராக்டிஸ் பண்ணும்போது, இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஃபுட்பால் விளையாடுறேன், இல்ல கிரிக்கெட் விளையாடுறேன் அப்படின்னா, அந்த 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 கான்ஷியஸ் லெவல மாத்துறதோ, இல்ல ஒலி அணுக்கள வந்து நம்பளுக்குள்ள அதிகமா ஒடுங்க செய்யாமலயோ, இல்ல அதிகமா வந்து கம்மியா சார்ஜ் போகாமலயோ வந்து பார்த்துக்கலாம். ஸோ பேசிக்கலா என்ன பண்ணணும்னா, ஒலி அணுக்கள் அதாவது ஊன் அணுக்கள வந்து ஒலி அணுக்களா மாத்தக்கூடிய அது நம்ம கையில இல்ல. இருந்தாலும் வந்து நம்பளால கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வர முடியும். இதுக்கு வந்து அதிகமா யோசிக்கிறது, அதிகப்படியான வேலை பளுவ சுமக்கிறது, அதிகப்படியா கவலைப்படுறது, அதிகமா வந்து உலக விஷயங்கள்ல ஈடுபடுறது. இந்த மாரி விஷயங்கள குறைச்சுக்கின்னு நம்மளுடைய மைண்ட கவனிச்சாலே நம்மளுக்கு வந்து இந்த பிரகிருதியோட ஒழுக்கம் வந்து நம்ம கண்ட்ரோல்க்குள்ள வரும். முக்கால்வாசி வந்து மு எல்லாமே தியானத்தில தான் அடங்கியிருக்கு. இது ஒரு டெக்னிக்கு. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மனசு வந்து 3 குணங்கள்ல இயங்குது. ஒண்ணு வந்து சாத்வீகம், 2வது வந்து ரஜஸ், 3வது வந்து தாமசம். சாத்வீகம்ன்றது வந்து ஒரு அதிவேகமான மனநிலை. அத நம்ம மனசால உணர முடியாது. ராட்சசம் அல்லது ரஜஸ்ன்றது வந்து ஒரு அக்ரெசிவான திங்கிங் மனநிலை. ரொம்ப சுறுசுறுப்பா செயல்படுறது. பாசிட்டிவா இருந்ததுன்னா, ரொம்ப சுறுசுறுப்பா, ரொம்ப ஆக்டிவா, ரொம்ப செயல்திறன் அதிகமா இருக்கும் அவங்களுக்கு. தாமசம்ன்றது சற்று மந்தமான ஒரு மனநிலை. அவங்க வந்து மோஸ்ட்லி தூங்குறது, சாப்பிடுறது, ரொம்ப மந்தமா வேலை செய்றது, புரிஞ்சுக்க முடியாதது, இந்த மாரி நிலைகள்ல இருப்பாங்க. சாத்வீகம்ன்றது வந்து இறைநிலையோட சம்மந்தப்பட்ட ஒரு மனநிலை. அது ஒரு உயர் உணர்வு நிலை. பாசிட்டிவா இருந்ததுன்னா. நெகட்டிவா போகக்கூடாது எதுவுமே. அ பொதுவா சாத்வீகத்தில இருக்கிறவங்களுக்கும் தூக்கம் வந்து நெகட்டிவா கொஞ்சம் போச்சுன்னா, அ தூக்கமின்மை பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதேமாரி ராட்சசத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா தாமசத்தில இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை கிடையாது. மோஸ்ட்லி அவங்க வந்து நிம்மதியா தூங்கிடுவாங்க.
அது வந்து மனதோட மந்த இயக்க நிலை. ஆனா, தாமசத்த இந்த இடத்துல தவிர்க்கணும். ஜெனரலா எல்லாருமே தவிர்க்க தான் ட்ரை பண்ணுவாங்க. ராட்சசம் இருக்கலாம், இல்ல சாத்வீகம் இருக்கலாம். ஆனா, இங்க இன்னொரு டெக்னிக் என்னன்னா, ஆ சாத்வீக மனநிலை கொண்டவர்களும், ராட்சச மனநிலை கொண்டவர்களும், ராட்சசம் வந்து அக்ரெசிவ் திங்கிங் அண்ட் சுறுசுறுப்பான வேலை செய்றது, இது மாரியெல்லாம் இருப்பாங்க. அவங்க வந்து கொஞ்சம் தாமசத்துக்கு வந்து மாத்திக்கலாம். மனநிலைய வந்து மாத்திக்கலாம். தப்பு கிடையாது. அதே மாரி சாத்வீகத்தில இருக்கிறவங்களும் கொஞ்சம் தாமசத்துக்கு மாத்திக்கலாம். எப்பன்னா, தூக்கம் வராம நெகட்டிவா போச்சுன்னா. பாசிட்டிவ்ல இருந்தா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ, அ இது மட்டும் இல்லாம, நம்ம வந்து விழிப்பு நிலையில இருக்கும்போது, கான்ஷியஸ் லெவல வந்து மாத்த முடியும். நம்ம மனசுக்கு வந்து 5 விதமான கான்ஷியஸ் லெவல் இருக்கு. 1 கனவு, தூக்கம், நனவு, துரியம், துரியாதீதம். தியானத்தில வந்து துரியம், துரியாதீதம் கிடைக்கும். மற்றபடி இந்த 3 கனவு, தூக்கம், நனவுன்றது 3 நிலைகள் வந்து எல்லாருக்குமே கிடைக்கும். ஸோ கான்ஷியஸ் லெவல வந்து நம்ம எப்படி வந்து மாத்துறது? முதல் டெக்னிக் வந்து 3 அணுக்கள ஒளி அணுக்களா அதிகமா கன்வெர்ட் பண்ண விடக்கூடாது. அதே மாரி வந்து ரொம்ப கம்மியாவும் போகக்கூடாது. ஃபர்ஸ்ட் டெக்னிக். 2வது டெக்னிக் என்னன்னா, கான்ஷியஸ் லெவல வந்து விழிப்பு நிலையில இருக்கும்போதே மாத்தணும். தியானத்தின் மூலமா உயர் உணர்வு நிலைக்கு மாத்தலாம். அப்படி இல்லன்னா வந்து சாதாரணமாவே மற்ற நிலைகளுக்கு வந்து மாத்தலாம். எக்ஸாம்பிளுக்கு சொல்றதா இருந்தா, இப்ப நீங்க வந்து சாதாரணமா ஒரு ஒர்க் பண்றீங்க. இல்ல ஏதோ ஒரு வீட்டு வேலை செய்றீங்க. இல்ல ஏதோ ஒரு காரியமா ஒர்க் பண்றீங்க. அப்படி இருக்கும்போது, உங்களுடைய மனநிலை வந்து விழிப்பு நிலையில முழுக்க முழுக்க இருக்கும். அந்த விழிப்பு நிலையில இருக்கிற மனச வந்து சற்றே கொஞ்சம் உயர் உணர்வு நிலைக்கோ, இல்ல வேற கான்ஷியஸ் லெவலுக்கோ நம்ம மாத்தணும். எக்ஸாம்பிளுக்கு சொல்றதா இருந்தா, இப்ப நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க. இல்ல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறீங்க. ஒரு 10 பேர் இருக்காங்க. அந்த 10 பேர் வந்து ஒரு அ ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறீங்க. அந்த ஸ்போர்ட்ஸ்ல விளையாடும்போது, உங்களுடைய கான்ஷியஸ் லெவல் வந்து ஆட்டோமேட்டிக்காவே மாறும். ஸோ, நல்லா அப்சர்வ் பண்ணணும் அத. அப்சர்வ் பண்ணும்போது, உங்க சேடா இருக்கும்போது இருக்கிற மனநிலையும், இந்த மாரி சந்தோஷமா இருக்கும்போது இருக்கக்கூடிய மனநிலையும் மாறும். ஸோ, இந்த மனநிலை எப்படி மாறுதுன்றத பார்த்து தெரிஞ்சுக்கின்னு, அந்த மனநிலைய வந்து நம்ம வந்து கொண்டு வரணும். அந்த மாரி கொண்டு வரும்போது, அ இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப கவிஞர்கள் இருக்கிறாங்க, பாட்டு எழுதுறவங்க இருக்கிறாங்கன்னா, அவங்க வந்து மோஸ்ட்லி கற்பனை மனநிலையிலேயே நெறைய இருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம விழிப்பு நிலையில மனச வந்து விழிப்பு நிலையில அதிகமா வைக்காம, சற்றே கொஞ்சம் கனவு நிலைக்கோ, விழிப்போட இருக்கும்போதே பண்ணணும். விழிப்போட இருக்கும்போதே சற்றே கொஞ்சம் கனவு நிலைக்கோ, இல்ல தூக்க நிலைக்கோ, இல்ல வந்து உயர் உணர்வு நிலைக்கோ மாத்திக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு நல்ல தூக்கம் வரதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. கண்டிப்பா கிடைக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தூக்கம் வராததுக்கு காரணம் வந்து 2 இது சொல்லியிருக்கோம். ஒண்ணு வந்து கான்ஷியஸ் லெவல மாத்துறது. 2வது வந்து உடல் அணுக்கள, ஊன் அணுக்கள, ஒளி அணுக்களா மாத்துறதுல அதிகமா போகாம பார்த்துக்கிறது. கம்மியா போகாம பார்த்துக்கிறது. அதாவது மனசோட ஒடுக்கம் அதிகமா போகாமலயும், கம்மியா போகாமலயும் பார்த்துக்கிறது. நம்ம உடம்புன்னு நெனச்சுன்னு இருக்கிறது இந்த பிசிக்கல் பாடி மட்டும் தான். ஆனா இந்த பாடிக்குள்ள 5 பாடி இருக்கு. முதல்ல வந்து அன்னமய கோஷம். 2வது வந்து பிராணமய கோஷம். 3வது மனோன்மய கோஷம். 4வது விஞ்ஞானமய கோஷம். 5வது வந்து ஆனந்தமய கோஷம். அன்னமய கோஷம்ன்றது வந்து பிசிக்கல் லேயர். பிராணமய கோஷம்ன்றது வந்து நம்மளுடைய மூச்சு சம்மந்தப்பட்டது. அப்புறம் வந்து மனோன்மய கோஷம் நம்ம மைண்ட் சம்மந்தப்பட்டது. விஞ்ஞானமய கோஷம் நம்மளுடைய அறிவு சம்மந்தப்பட்டது. ஆனந்தமய கோஷம் நம்மளுடைய ஆன்மா சம்மந்தப்பட்டது. ஸோ நம்ம உலக விவகாரங்கள் அதிகமா கவனிக்கும்போது, நெறைய அதிகமாவுது. உலக விவகாரங்கள் அதிகமாவுது. ஒர்க் லோட் அதிகமாவுது. நெறைய பண்ண வேண்டியிருக்கு. ஆனா டைம் கம்மியா இருக்கு. அந்த மாரி நம்ம பண்றது அதை நெறைய ஒர்க் பண்ணும்போது, அது பண்றதுக்கு விழிப்பு நிலையிலேயே அதிகமா இருக்க வேண்டி வரும். அதாவது இந்த பிசிக்கல் லேயர்லேயே அதிகமா இருக்க வேண்டி வரும். மனசு வந்து ஷிஃப்ட் ஆவாது. அந்த மாதிரி இல்லாம இந்த 5 பாடிக்கும் போயிட்டு, போயிட்டு வந்தீங்கன்னா, ஆனந்தமாவும் இருக்கணும். அறிவுக்கும் வேலை செய்யணும். மனசுக்கும் வேலை தரணும். அது மட்டும் இல்லாம, மூச்சுக்கும் கரெக்ட்டா கொண்டு போகணும். மூச்சு பயிற்சியும் கரெக்ட்டா கொண்டு போகணும். பிசிக்கல் பாடியோட ஆக்டிவிட்டீஸ வந்து கொஞ்சம் நெறைய ரொம்ப அதிகமா இல்லாம, கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியமா வச்சுக்கணும். ஸோ கான்ஷியஸ் லெவல வந்து மாத்தணும். பாடியோட மென்டல் ஸ்டேட் லெவல மாத்தணும். உடல் அணுக்கள, ஊன் அணுக்களா கன்வெர்ட் பண்றது அதிகமா சார்ஜ் ஏறாமலயும், கம்மியா சார்ஜ் போகாமலயும் பார்த்துக்கணும்.
ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள வந்து நீங்க அடாப்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும். தேங்க் யூ. வெல்கம் ஆல்.